10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Now we learn about the topic of Unit 4 in work, energy and power. So this is the new lesson. So already we discussed the last topic, forces. In any type of motion by using the forces. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ தென் அதில் நம்ம என்னென்ன ஃபோர்ஸஸ், ஸோ நியூட்டன்ஸுடைய லாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்டு தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பற்றி நம்ம அதிகமாக படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து சர்க்குலர் மோஷன் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோஷனுக்கு காரணமானதை ஃபோர்ஸஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ ஒரு மோஷனுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னா ஃபோர்ஸஸ் தேவை. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ அதை நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸால் அந்த ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகும். அதை நம்ம இங்கே என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பை டூயிங் த ஒர்க் வி டிஃபைன் த எனர்ஜி அண்ட் ஆல்சோ பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த லெசனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறது அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க். அடுத்தது ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் அண்ட் எ வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்குன்னா என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கு எதனால் நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஒர்க் நடக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸு ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கும், இன்னொன்று வந்து வேரியபிள் ஃபோர்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். இன் ஃபிசிக்ஸில் ஒர்க் அப்படின்னா என்ன, நம்ம டே டு டே லைஃப்பில் ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இடத்துல தேவைப்படுது. ஸோ ஃபிசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு புக்கை மூவ் பண்ணி வைக்கிறது நம்ம ஒரு ஒர்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் ஃபிசிக்ஸ் எனி ஆக்டிவிட்டி கேன் ஜென்ரலி பி கால்ட் as ஒர்க். ஸோ நம்ம எது ஒன்று செஞ்சாலுமே அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். பட் இன் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அப்படிங்கிறத நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸால் அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ் ஆகணும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபிசிக்ஸில் ஒர்க்குன்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதனால் நமக்கு எதனாச்சும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆணுச்சு, ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனி ஆக்டிவிட்டி கேன் ஜென்ரலி பி கால்ட் as ஒர்க் அப்படின்னு சொல்லிடும். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த புக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம ஒரு ஒர்க் டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒர்க் இஸ் செட் டு பி டன் by the force when the force applied on a body displace it. ஸோ ஒரு பொருள் மேலே நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த பொருள் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம கொடுக்கறதுனால அங்கே ஒரு வேலை நடந்திருக்கு, அதை தான் நம்ம இங்கே ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த அதர் வேர்ட்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒர்க் இஸ் டன் பை த ஃபோர்ஸ். ஸோ இந்த ஒர்க்கு வந்து நடக்கிறதுக்கு நம்ம கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டு டூ ஒர்க். ஸோ நம்ம ஒரு வேலை செஞ்சுருக்கிறோம். ஸோ அந்த டு டூ ஒர்க்குக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா எனர்ஜி இஸ் ரெக்வயர்டு. ஒரு வேலை செய்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், எனர்ஜி தேவைப்படுது. இன் சிம்பிள் வேர்ட்ஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னா எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as த எபிலிட்டி டு டூ ஒர்க். ஒரு வேலை செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, ஒரு எனர்ஜி தேவை. ஸோ அப்போ நம்ம ஒரு எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வேலை நடக்கும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒர்க் டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜினால் ஒரு வேலை நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஒர்க் டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது இந்த ஒர்க் அண்டு எனர்ஜியை நம்ம என்னவா பிரிக்கலாம் அப்படின்னா ஒரே டைமென்ஷன்லேயும் நடக்கலாம்,
இல்லை வேறு டைமென்ஷன், அதாவது நம்ம 3 டைமென்ஷன் எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிற 3 கோஆர்டினேட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த 3 கோஆர்டினேட்ஸில் நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்டில் மட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி இருந்துச்சு, அதில் மட்டுமே ஒர்க்கு நடக்கலாம். ஸோ அதில் மட்டுமே ஒர்க் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே 2 கோஆர்டினேட் தேவைப்படலாம், 3 கோஆர்டினேட்ஸ் தேவைப்படலாம். ஸோ இப்போ நம்ம ஒர்க்கும் எனர்ஜியும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைமென்ஷனுமே நமக்கு நடக்கும். ஸோ இன் ஃபிசிக்ஸில் நம்ம எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம என்னென்ன டைப் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம படிக்கிறோம், இந்த ஃபிசிக்ஸில் என்னென்ன ஃபீல்டில் நம்ம எனர்ஜி பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறோம் மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி டைப்ஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்போ மெக்கானிக்கல் அப்படிங்கிறது என்னது? ஸோ மெஷின்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக மாற்றும். ஸோ இப்போ ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் நடக்குது அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ ஒரு ஜென்ரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்லேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலேருந்து ஒரு தெர்மல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த தெர்மல் எனர்ஜிலேருந்து ஒரு நியூக்ளியர் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இது டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ எனர்ஜி டெலிவர் ஆகிறது எங்கே ஆகும்? ஸோ நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனர்ஜி எப்படி டெலிவர் ஆகுது ஸோ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியில் முக்கியமாக 2 டாபிக்ஸ் இருக்குது. ஒன்று கைனடிக் எனர்ஜி அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒர்க் டன் அப்படிங்கிறத எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரேட் ஆஃப் எனர்ஜி டெலிவர்டு. ஸோ நம்ம எவ்வளோ எனர்ஜியை டெலிவர் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு என்ன, அது இங்கே ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு புக்கை நவுத்துறதுக்கு ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை மூவ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அந்த புக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும், இந்த ஸ்மால் லென்த்து தான் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி ரேட் ஆஃப் எனர்ஜி டெலிவர்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் எப்படி இருக்கும், அதிகமாக நடக்கும். ஸோ த ரேட் ஆஃப் ஒர்க் டன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஒர்க் அப்படின்னா என்னான்னு இருக்குது, அடுத்தது எனர்ஜி அப்படின்னா என்னான்னு இருக்குது, அடுத்தது பவர். ஸோ ஒர்க்குனா நம்ம என்னென்னு பார்த்தோம், என்னது ஒர்க்கு, எனி ஆக்டிவிட்டி கேன் ஜென்ரலி பி கால்ட் அஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒர்க்கை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம், ஒர்க் இஸ் செட் டு பி டன் பை த ஃபோர்ஸ் வென் த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் எ பாடி டிஸ்பிளேஸ் இட். ஸோ ஒரு பொருள் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், ஒரு அப்ளை பண்ணும் போது அந்த பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒர்க்குக்கு என்ன தேவை, எனர்ஜி தேவை. ஸோ எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as த எபிலிட்டி டு டூ ஒர்க். அந்த வேலையை செய்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், எனர்ஜி தேவை. ஸோ அப்போ ஒரு வேலை நடந்திருக்கு அப்படின்னா அங்கே என்ன இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா த ரேட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் கால்டு பவர் அப்படின்னு சொல்லலாம். த ரேட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் கால்டு பவர். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ பவர் டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம பவர் அப்படிங்கிறத இங்கே எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரேட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் கால்டு பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பவர் அப்படிங்கிறது என்னது, இப்போ பவர் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். ஒரு கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஒரு கிரிக்கெட்டர் பவர்ஃபுல்லாக ஒரு பால் அடிக்கிறாரு அப்படின்னா ஹவு ஃபாஸ்ட் த பால் வென் த ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு பால் ஹிட் பண்ணுறாரு ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம், நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எனர்ஜி அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அண்டு பவர். ஸோ இது மூணையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அப்படின்னா என்னது, ஒர்க் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஒர்க் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வேலை, நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம். ஸோ எனி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த எனி ஆக்டிவிட்டி அப்படின்னா அதுதான் நம்ம ஒர்க் அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எதனாச்சும் ஒன்று ஒரு ஆக்டிவிட்டி செய்யும் போது அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகணும், மூவ் ஆகணும். ஒரு ஒர்க்கு செய்யும் போது என்ன நடக்கணும், அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ த ஒர்க் இஸ் டிஃபைன்டு பை எ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி விச் மூவ் இட் பை எ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ஒர்க் அப்படிங்கிறது என்னது, இங்கே டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். ஸோ எனி டைரக்ஷன், இங்கே டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுது, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா இது ஒரு வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் செகண்ட் லெசனில் படிச்சிருக்கிறோம். ஸோ த ஒர்க் இஸ் டிஃபைன்ட் as த ஃபோர்ஸ் இன்ட்டு
டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுங்கிறது என்னது இங்கே எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது டிஆர். ஸோ இது ரெண்டுக்குமே என்ன இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. நம்ம எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ ஏதாவது டைரெக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டாட் ப்ராடக்ட். இந்த டாட் ப்ராடக்ட்டை நீ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், மேத்தமெட்டிக்கலி டாட் ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து W = FDR × cos θ அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து ஒரு டாட் ப்ராடக்ட்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம லெசன் நம்பர் 2ல் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபைனலி த ஒர்க் டன் இஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ஃபோர்ஸ் கொடுக்கலாம், எந்த டைரெக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன். இது வந்து நமக்கு ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மேக்னிடியூட். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிடியூட் இருக்குது, ஆனால் டைரெக்ஷன் இல்லை. சரிங்களா? ஏன்னா இங்கே டீட்டா அப்படிங்கிறது எந்த ஆங்கிள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எந்த டைரெக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகலாம். ஸோ அப்படிங்கும் போது இதுக்கு வந்து நம்ம டைரெக்ஷன் சொல்ல முடியாது. ஸோ இட் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட் அண்ட் நோ டைரெக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்ஷன் இருக்குது நமக்கு. இது போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த சென்டென்ஸுக்கு நமக்கு என்ன இல்லை, டைரெக்ஷன் கிடையாது. ஸோ இதனுடைய யூனிட் என்ன, ஒர்க்கோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்டு, நியூட்டன். அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன யூனிட்டு, மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மீட்டர். ஸோ இப்போ யூனிட் SI யூனிட் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஜூல். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஒர்க் நடந்திருக்கு. ஸோ ஒர்க்கோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூல். சரிங்களா? இதனோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா mL² T⁻². ஸோ இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்குறோம். ஸோ ஃபைனலி வி காட் த ஒர்க் டன் W = FDR × cos θ. ஸோ இது வந்து ஒரு டாட் ப்ராடக்ட். இந்த FDR அப்படிங்கிறது இந்த டாட் ப்ராடக்ட்டு, அதனால தான் நம்ம W = FDR × cos θ அப்படின்னு வந்துச்சு. இங்கே தீட்டா அப்படிங்கிறது என்னது, த தீட்டா இஸ் நத்திங் பட் ஆங்கிள் பிட்வீன் அப்ளைடு ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ஃபைனலி த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்கிள் தீட்டா. ஸோ த ஒர்க் டன் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அடுத்தது தீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது மூணையுமே சொல்லலாமா, தீட்டாங்கிறது இங்கே ஆங்கிள், மூணையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் கொடுக்குறோம், ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, ஆப்ஜெக்ட்டு இந்த டிஆருங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கிராஸ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த ஆங்கிள் தீட்டா. ஸோ அப்போ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னென்னா F cos θ. ஸோ இன்ட்டு டிஆர் அப்படிங்கிறது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் F cos θ இன்ட்டு டிஆர் தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா ஒர்க் டன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஒர்க் டன் இஸ் 0. ஒர்க் டன் எதுவுமே இல்லை சார், நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன் சார், ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, ஆனால் ஒர்க் டன் வந்து 0. ஸோ எப்போ வந்து இந்த கண்டிஷன் நடக்கும் அப்படின்னா when the force is 0, F is equal to 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா, F is equal to 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒர்க் டன் is equal to 0 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ F is equal to 0னா நம்ம எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல. சரிங்களா? ஒரு பொருள் தானாக மூவ் ஆகிட்டுருக்கு, ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பொருள், அந்த பொருள் மேலே நான் எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் டன் நான் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா W ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் ஒரு பொருள் எந்த விதமான ஃபோர்ஸும் இல்லாமல் மூவ் ஆகிட்டுருக்கு, சரிங்களா, சறுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அப்போ அந்தமாரி கண்டிஷனில் நம்ம எந்த விதமான ஃபோர்ஸுமே கொடுக்காம அந்த பொருள் மூவ் ஆகிட்டு போணுச்சு அப்படின்னா அங்கே ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது when the displacement is 0, the displacement அப்படிங்கிறது என்னது, dr. ஸோ displacement is equal to 0. when the displacement is 0 அப்படின்னா அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் dr is equal to 0 அப்படின்னா எல்லாமே மல்டிப்ளை பண்ணோம்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். ஸோ என்ன சார் எக்ஸாம்பிள், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டே ஆகலை, இப்போ நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா யூ அப்ளைடு த ஃபோர்ஸ் இன் எ ரிஜிட் வால். நீ ஒரு ஃபோர்ஸை என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு வாலில் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுற. இப்போ அப்ளை பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா தே டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நம்ம ஒரு செவுத்தை பிடிச்சி தள்ளுறோம் அப்படின்னா அந்த செவுரை தள்ளுறதுக்கான ஃபோர்ஸு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அதை விட கம்மியாக தான் ஃபோர்ஸ் கொடுப்போம். அப்போ அந்த செவுரானது அந்த ரிஜிட் வாலானது மூவ் ஆகாது. ஸோ அப்படி மூவ் ஆகலை அப்படின்னா அங்கே ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0. ஓகேவா?
அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா when the force and displacement are perpendicular. when the force and displacement are perpendicular. ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸும் அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. தட் மீன்ஸ் θ is equal to 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறோம், 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை நம்ம தூக்குறோம், ஒரு கீழே ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தூக்கும் போது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா கீழேருந்து அந்த பொருள் மேலே வந்திருக்கு, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஃபோர்ஸ் ஆனது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கொடுத்து தூக்கியிருக்கிறோம். ஸோ அந்த பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கிட்டு அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நவர்றோம். ஸோ அப்போ when the body moves on a horizontal direction, only the gravitational force வந்து அங்கே இருக்கும். என்ன ஃபோர்ஸு, mgங்கிற ஃபோர்ஸு. the gravitational force does no work on the body. ஸோ அப்போ அங்கே ஃபோர்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அது வந்து அந்த பொருள் மேலே எந்த விதமான ஃபோர்ஸையும் ஆக்ட் பண்ணல. ஆனால் அந்த பொருள் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது, நம்ம தூக்கிட்டு நடக்கிறோம். அப்போ நடக்கும்போது அந்த எம்ஜிங்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது, 90 டிகிரி. ஸோ இப்போ W is equal to F cos theta into dr. இந்த டீட்டாங்கிற இடத்துல 90 டிகிரி நீ சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா இந்த டைம் என்ன ஆகிடும், cos 90 is equal to 0. ஸோ இப்போ டோட்டலி ஒர்க் டன் is equal to 0. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்குது, இன்னைய சர்க்குலர் மோஷனில் அந்த பொருள் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்தோம். ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், அங்கே அந்த இடத்துல சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து எப்படி மூவ் பண்ணும் அப்படின்னா அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கு 90 டிகிரி, அதாவது பெர்பெண்டிகுலரில் அந்த பொருளை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண வைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோன் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை வந்து நீ என்ன பண்ணுற, ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டி சுற்றுற, விர்லிங் மோஷன் பண்ணுற, சுற்றும் போது அங்கே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்போ அங்கே எந்த விதமான ஒர்க் டன்னும் நடக்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இது இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ ஒர்க் டன் 0 அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஃபோர்ஸ் 0 அப்படிங்கும்போது என்னது, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஃபோர்ஸே தேவையில்லை, ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, ஆனால் அங்கே ஃபோர்ஸ் வந்து ஒர்க் டன் வந்து என்னன்னு சொல்கிறோம், 0. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அப்படின்னா என்னது, இப்போ நம்ம ஒரு செவுத்து மேலே ஒரு ரிஜிட் வாலில் நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம், அப்போ ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் 0 அப்படின்னா ஃபைனலி ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ தேர்ட் ஒன்று இந்த சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகிறது. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் மட்டும்தான் ஒர்க் டன்னா அப்படின்னா கிடையாது, நெகட்டிவ் ஒர்க் டன்னும் இருக்குது. இங்கே நெகட்டிவ் ஒர்க் டன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்பால் கேம் இருக்குது. அந்த ஃபுட்பால் கேமில் அந்த கோல் கீப்பர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரக்கூடிய பாலை அவன் என்ன பண்ணுவான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும், பால் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுப்பான். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அங்கே வந்து ஆங்கிள் 180 டிகிரி இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கும் கோல் கீப்பர் என்ன பண்ணுவான், அந்த பாலை டச் பண்ணுவோம், அந்த பாலை டச் பண்ணி பின்னால் தள்ளுவான். ஆனால் அந்த பால் என்ன பண்ணோம், நமக்கு பின்னால் போகும், ஒரு கோல் கீப்பருக்கு பின்னால் போகும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒர்க் டன் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா வரக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீ ஃபோர்ஸ் கொடுக்குற. ஸோ அப்படி நீ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அங்கே ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டாங்கிற ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா இது வந்து -F ஆகிடும். அப்போ -F இன்ட்டு dr. ஸோ ஒர்க் டன் இஸ் த நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் டீட்டா அண்டு த நேச்சர் ஆஃப் ஒர்க். ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் அப்படிங்கிறது தான் இந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கை டிபெண்ட் பண்ணுது. ஆங்கிள் அண்டு த நேச்சர் ஆஃப் ஒர்க், நம்ம என்ன ஆங்கிளில் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஒர்க் டன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒர்க் டன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு டீட்டா டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு டீட்டா டிகிரி. ஸோ இப்போ cos 0 இஸ் ஈக்குவல் டு 1. cos 0 அப்படின்னா 1 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் cos 0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம மூவ் பண்ணக்கூடிய நம்ம ஒரு டைரெக்ஷனில் ஃபோர்ஸை கொடுக்குறோம், அதே டைரெக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும் அல்லது மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா
ஜீரோவிலேருந்து 90 டிகிரியாக இருந்துச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த டயக்ராமில் பாருங்கள், இது வந்து 0வும் கிடையாது 90யும் கிடையாது, இன்பிட்வீனில் இருக்குது. அந்த இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி 30 டிகிரி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன, அது நமக்கு பாசிட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லும். அடுத்தது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ஃபோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடியதுக்கும் நடுவில் கூடிய ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா இதுதான் 0. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, தட் காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ அது என்ன ஒர்க் அப்படின்னா 0 ஒர்க். இதுதான் அந்த செகண்ட் இதில் சொன்னேன். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன்றில் வென் த ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் பர்பெண்டிகுலர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இப்போ தீட்டா 90 டிகிரியே இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்னது ஒர்க் வந்து 0 ஒர்க்கு. அடுத்தது தீட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90லேருந்து 180 இருந்துச்சு அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90லேருந்து 180 இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து -1 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து நெகட்டிவ் ஒர்க். ஒரு ஃபுட்பால் கோல் கீப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் வந்து என்ன ஒர்க்கு, நெகட்டிவ் ஒர்க்கு. ஸோ இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியாகவே இருந்துச்சு அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி கோல் கீப்பருடைய அந்த ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ அப்போ அது வந்து நம்ம நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கும் அங்கே நடக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படிங்கிறத பற்றி இங்கே நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக கொடுக்குறோம், அதனால் கிடைக்கக்கூடிய ஒர்க் டன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீ என்ன பண்ணுற அப்படின்னா அப்ளை பண்ணும்போது அங்கே ஒரு ஒர்க் டன் நடக்கும். ஒரு ஃபோர்ஸை நீ அப்ளை பண்ண அப்படின்னாவே அங்கே ஒரு ஸ்மால் ஒர்க் டன் நடக்கும். ஸோ இந்த ஒர்க் டன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணும். ஸோ நீ கொடுக்குறது வந்து ஒரு ஸ்மால் ஃபோர்ஸு, அப்போ ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். அப்படி ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும்போது ஸோ அதுக்கான அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா dW is equal to F cos theta into dr. ஸோ இங்கே d is nothing but small, very small அப்படின்னு சொல்லலாம். ஸோ dW is equal to F cos theta into dr அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the total work done அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். the total work done. ஸோ அப்போ டோட்டலாக நீ என்ன ஒர்க் டன் பண்ண, அந்த பொருள் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்குவோம், டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஒர்க்கை இன்டெக்ரல் பண்ணிக்குவோம். ஸோ இன்டெக்ரல் பண்ணி ஃபைனல் டு இனிஷியல் டு ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த டோட்டல் dW, இந்த dW நம்ம இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே W அப்படின்னு கிடைக்கும். dWவை நம்ம இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா W அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது சார், ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அதனுடைய பொசிஷன் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா the initial displacement Ri and Rf. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Ri அப்படிங்கிறது இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இது ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இப்போ நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம், dWவை நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒர்க்கு கிடைக்கும். ஸோ இந்த டோட்டல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு த இன்டெக்ரல் ஆஃப் Ri to Rf. dWங்கிறது என்னது, F cos theta into dr. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா F cos theta அப்படிங்கிறது என்னது, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இன் எ பர்டிகுலர் ஆங்கிள். ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸு. அப்போ கான்ஸ்டன்ட்டை என்ன பண்ணிக்கிற அப்படின்னா வெளியில் எடுத்துக்கோ, கான்ஸ்டன்ட்டை வெளியிலே வச்சுக்கோ. எது வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது, பொசிஷன் தான் சேஞ்ச் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் சேஞ்ச் ஆகுது. அது எங்கேருந்து எங்கே, இனிஷியலேருந்து ஃபைனல். ஸோ இப்போ F cos theta த இன்டெக்ரல் ஆஃப் Ri to Rf in dr. ஸோ இந்த dr அப்படிங்கிறத நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். இந்த dr இன்டெக்ரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா r கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டுன்னு என்ன பண்ணுற அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணு அப்படின்னா W is equal to F cos theta into Rf minus Ri. ஸோ இது இன்டெக்ரல் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம செஞ்ச ஒர்க் டன் என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸில் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணும்போது ஸோ இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் இங்கே நம்ம டோட்டல் ஒர்க் டன். ஸோ எவ்வளோ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சோ அதை தான் நம்ம டோட்டல் ஒர்க் டன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த அண்டர் த கிராஃப் ஆஃப் இந்த ஏரியா தான் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க் டன். ஸோ இதை வந்து நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக நம்ம என்ன பண்ணலாம், இந்தமாரி ஒரு கிராஃப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதை சேஞ்சிங் வேரியபிள் அப்படிங்கிறத இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கோ, எதனால் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கோ. அப்போ F cos theta ஒய் ஆக்சிஸில், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருக்குது. இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். எஃப் வந்து இங்கே எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, இனிஷியலேருந்து ஃபைனல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ த அண்டர் த ஏரியா ஆஃப் த
கிராஃப் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒர்க் டன்னை கண்டுபிடிச்சிடலாம். எப்போ? அட்டு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸில். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிச்சோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ வேரியபிள் ஃபோர்ஸில் என்ன நடக்குது? ஒர்க் டன் பை எ வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒர்க் டன் நடக்குது, ஆனால் ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்படி ஃபோர்ஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா அது பேர் தான் வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ when the component of a variable force F acts on the body. ஸோ ஒரு பொருள் மேலே என்ன பண்ணுது? நம்ம ஒரு வேரியபிள் ஃபோர்ஸை கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது வேகமாக கொடுக்குறோம், அப்புறம் மெதுவாக கொடுக்குறோம், அப்புறம் வேகமாக கொடுக்குறோம். ஸோ இதுதான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது. அப்போ அங்கேயும் ஒரு ஸ்மால் ஒர்க் டன் நடக்கும். அந்த ஸ்மால் ஒர்க் டன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளை டிஸ்பிளேஸ் பண்ணோம். சரிங்களா? இதுக்கான ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே dW = F cos θ × dr. ஸோ அதே தான், அதே ஈக்குவேஷன் தான் இங்கே. ஆனால் இங்கே என்னது? வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ அதை எப்போ வந்து நமக்கு ஒர்க் டன், டோட்டல் ஒர்க் டன் கிடைக்கணும் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்டெக்ரல் பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க் டன் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் ஆஃப் dW = W. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கட்டாயம் மூவ் ஆகும். நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுத்தாலும், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்தாலும், வேரியபிள் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு மூவ் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் RI to RF, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இனிஷியல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைனல். ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்து என்ன பண்ணலாம்? இன்டெக்ரல் பண்ண. ஸோ த இன்டெக்ரல் ஆஃப் RI to RF F cos θ × dr. ஸோ இதில் என்னென்ன வந்து வேரியபிள்ஸ்னு சொல்லியிருக்கோம் நம்ம? இங்கே வந்து ஃபோர்ஸும் வேரியபிள், அடுத்தது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறதும் வேரியபிள். அப்போ ஃபோர்ஸே வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நமக்கு என்னவாக இருக்கும்? வேரியபிளாக தான் இருக்கும். அப்போ இங்கே டீட்டாங்கிறது என்ன சார் அப்படின்னா இன் பிட்வீன் த ஆங்கிள் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அப்போ நம்ம வேறு மாதிரியான ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அங்கே ஆங்கிள் என்ன ஆகும்? கட்டாயம் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ எஃப் அண்டு டீட்டா ஆர் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஃப்பும் டீட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேரியபிள்ஸ் தான். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெக்ரல் பண்ண முடியாது, ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ். ஸோ நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், எஃப்பும் சேஞ்ச் ஆகும், அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஒரு கிராஃபாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம இந்த கிராஃபில் என்னென்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த எஸ்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கோ, அடுத்தது ஃபோர்ஸை வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கோ. ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? எஃப் cos θ. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு என்னது? RI, அதுதான் வந்து இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட். RI அப்படிங்கிறது இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, RF அப்படிங்கிறது ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஃபோர்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் மினிமமாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் மேக்ஸிமம் ஆகுது, அப்புறம் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக மினிமம் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிருக்கு, அதான் இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன். ஸோ இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ எந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்தோம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு 5 நியூட்டன் அப்படின்னா பொருள் எவ்வளோ நகரும்? ஒரு 5 சென்டிமீட்டர் நகரும். அடுத்தது ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் ஆக்குற, நீ திடீர்னு ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் ஆக்குற, அப்போ வந்து எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ அப்போ இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஃபோர்ஸும் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த அண்டர் த ஏரியா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்டிப்ஸாக பிரிச்சுக்கணும். இதை நம்ம செகண்ட் லெசனில் படிச்சிருப்போம். ஸோ இந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு எல்லாமே சேம் ஏரியா கிடையாது, டிஃப்ரெண்ட் ஏரியா. ஸ்மால் ஸ்டிப்பாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபைனலி இன்டெக்ரல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இன்டெக்ரல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒர்க் டன் பை எ வேரியபிள் ஃபோர்ஸால் கிடைச்ச ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும், ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குற அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒரே மாதிரி தான் நகரும். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து இங்கே என்னது? கான்ஸ்டன்ட். ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நீ கொடுக்குற ஃபோர்ஸ்னால என்ன பண்ணும்? ஒரே மாதிரி தான் மூவ் ஆகிட்ருக்கும். அப்போ ஒரு பஸ் வந்து இப்போ போயிட்டே இருக்குது, அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால போயிட்டே இருக்குது. இப்போ வந்து ஒரு டேபிள் மேலே ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நீ மூவ் பண்ணுற, ஒரே மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்குற, மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ திடீர்னு வேகமாக தள்ளுற, மெதுவாக தள்ளுற, வேகமாக தள்ளுற அப்படின்னா உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஃபோர்ஸ் F = K × x². ஸோ இங்கே எஃப்ங்கிறது ஃபோர்ஸு, எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், F = K × x². ஸோ F is directly proportional to x². நீ ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்குறியோ அதில் 2 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மல்டிபிள் ஆஃப் இந்த ஸ்கொயர் டைமில் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து இப்போ 5 கொடுத்தீங்கன்னா இது இப்போ 10 இருந்துச்சுன்னா இது 10 கொடுக்கும்போது இது என்னவா மாறிடும்? 100 மாறிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஸ்கொயர் வேல்யூவில் சேஞ்ச் ஆகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வேரியபிள் ஃபோர்ஸ் F = x²
ஆக்ட்ஸ் ஆன் எ பார்ட்டிக்கல் விச் இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட். ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கால்குலேட் த ஒர்க் டன், இந்த கால்குலேட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் டூரிங் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ இப்போ நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும், எப்போ மூவ் ஆகிட்டு இருக்கும் போது, ஃப்ரம் எங்கே மூவ் ஆகுது, x is equal to 0 மீட்டர்லேருந்து x is equal to 4 மீட்டர் வரைக்கும் மூவ் ஆகுது. ஸோ அப்போ ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால அந்த பொருள் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல k அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, k is equal to நியூட்டன் 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் டனுக்கான ஃபார்முலா தெரியும், w is equal to the integral of fx into dx. ஸோ இதில் fx அப்படிங்கிறது என்னது, இங்கே நமக்கு என்ன டைம் கொடுத்துருக்குறாங்க, k into x ஸ்கொயர். ஸோ கேங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துக்கோ, x ஸ்கொயர் அப்படிங்கிறத மட்டும் இன்டெக்ரல் பண்ணு, x ஸ்கொயர் இன்டெக்ரல் பண்ண என்ன மாறும், x³/3 மாறும். ஸோ இப்போ நமக்கு லிமிட் என்னது 0 to 4. அப்போ இனிஷியலாக 0, ஃபைனலாக 4. இந்த 0 4 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படின்னா 0 பண்ணால் 0 ஆகிடும். ஸோ 4 ரிமைனிங் பண்ணால் அப்படின்னா நமக்கு 4³ என்னது 64/3. ஸோ அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னது 64/3 நியூட்டன் மீட்டர்.